அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த மீட்கப்பட்டவருடைய ஐக்கியம் என்ற சபை, எபேசு சபை, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி அளத்தக்க பூர்ண புருஷத்துவம் அடையணும். பூர்ண புருஷத்துவம். அதற்கு யாரை கம்பேர் பண்ணுகிறார் என்றால், கிறிஸ்து இயேசுவின் நிறைவான பூர்ண புருஷத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் சபையில் உள்ள மிகுந்த சந்தோஷத்தை அடைவதற்கென்று அனுபவப்பட்டு சபையாய் அவர் ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஆசீர்வாதங்களை பொல்லாங்குகளுக்கு விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இல்லையா இயேசுவை அவர் உங்களுக்கு முதலாவது அனுப்பினார் வாசித்தோம் அல்லவா? அந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு அடைய வேண்டும் என்றால், அவர்கள் கிறிஸ்து இயேசுனுடைய பரிசுத்தத்தில் பூர்ண நிலை எதுவோ அந்த நிலையை அடைய அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த நிலையை அடைவதற்கென்றுதான் 4 12 13 15 வசனம் முடிய நாம் வாசிக்கிறோம். 5 வசனத்திலே அந்த நிலையை அடைய நீங்க அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்களாயிருக்கும்படி கிறிஸ்துவுக்குள் வளர்களாய் கிறிஸ்து இயேசுவின் நிறைவான பூர்ண பரிசுத்தவத்தை அல்லது கிறிஸ்துவின் சாயலை, அதைத்தான் தொடர்ந்து இதே அப்போஸ்தலனை கொண்டு பவுலடியாரை கொண்டு பல இடங்களே எழுதியிருக்கிறதை நாம் தியானம் செய்திருக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அப்ப சபைக்கு என்று தேவனால் அருளப்பட்ட நித்திய ஆசீர்வாதங்களே சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம். இன்மைக்குரிய நன்மைகளுக்கு என்று சபைக்கு தேவன் வாக்கு பண்ணவே இல்லை. இந்த உலகத்தில் மேன்மையாயிருப்போம் ஆபிரகாமை வானத்தின் நட்சத்திரங்கள் அவைகளை போன்ற ஆசீர்வாதங்கள், ஆக நித்திய ஆசீர்வாதங்கள். இந்த ஆண்டு அருமை இரட்சகர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் வாகம் 1ஆம் அதிகாரம் 10 11 வசனங்களில், இப்பொழுது நட்சத்திரங்கள் போல இருக்கிறீர்கள், நீங்கள் 1000 மடங்கு இப்படி இருப்பதை காட்டிலும் இப்போ இருக்கிற நட்சத்திரத்தின் ஆவிக்குரிய நிலையில் இருந்து வளர்ந்து நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வசனம் வாசிங்க தயவு செய்து. உங்கள் தேவன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. இப்பொழுது நீங்கள் நட்சத்திரங்களா இருக்கிறீர்கள். இப்படி இருக்கிற ஆவிக்கு நிலையை காட்டிலும் 1000 மடங்கு, அதுதான் அருணோதயம், பூர்ண ரூபவதி. ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய மண்டலமே, தேவன் யாருக்காக அவர் அன்று பிறந்தார், மறுபடியும் யாருக்காக அவர் வரப்போகிறார் என்றால், அன்று அவருடைய பிறப்பை அருணோதயம் நம்மில் உதயமாயிருக்கிறது. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் சோத்ரம் 2ஆம் அதிகாரம் 25 வாசிங்களேன். உங்களுக்குள்ளதை நான் வருமனமும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ
அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற வாக்கு தத்துவம், ஆசீர்வாதங்கள் என்ன? ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயங்கொண்ட வாழ்க்கையில் முடிவு பரிந்தமும் நிலைத்து நிற்பவன். அதைத்தான் சொல்லுகிறார் 26 ஜெயங்கொண்டு அந்த ஜெயங்கொண்ட வாழ்க்கையில் முடிவு பரிந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. ஆக முடிவான ஆவிக்குரிய நிலை வரைக்கும் அவன் ஜெயம் பெற்றவனாய், அவன் ஜெயம் பெற்ற வாழ்க்கையில் நின்று நிலைக்கின்றவனாய் இருக்கிறவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். 28 விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். இந்த ஆசீர்வாதம் கொடுப்பதால் ஆவியானவர் சபைகளுக்கு வாக்குப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் ஆண்டவர் பிறப்பும் இந்த அருணோதயம் உதிக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக பிறந்தார் நற்செய்தியாய். மறுபடியும் அவர் ரகசிய வருகையில் வர இருக்கிற அந்த வருகையும் அவரால் அருளப்பட்ட விடிவெள்ளி நட்சத்திரத்தை அணிந்து கொண்டு அருணோதயம் போல் ஆயத்தமாகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கே அவர் நித்திய சமாதானம், நித்திய ஆசீர்வாதங்களை அல்லது மிகுந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள செய்ய மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார் என்றே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கிறது. நான் அநேகமுறை வாசித்திருக்கிறோம். 1 யோவான் 4 17 வாசிப்போம். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் என்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்படின்னா அப்போஸ்தலர் கலாத்தியர் 6 நாம் வாசிக்கிறோம். கடைசி வசனம், அவருடைய அச்சடையாளங்களை நம்முடைய சரீரத்தில் அணிந்திருக்கிறோம். எபேசியர் 4:24 வாசித்திருக்கிறோம். கொலோசியர் 3:10 வாசித்திருக்கிறோம். மெய்யான நீதியில் பரிசுத்தத்திலும் நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடைகிறோம். பிலிப்பியர் 3:21 இந்த அற்பமான சரீரத்தின் கிரியைகளை கலைந்து நம்முடைய சரீரம் மகிமின் சரீரமாய் மாற்றமடைய, இந்த அற்பமான சரீரம் தம்முடைய மகிம் சரித்து ஒப்பாக மறுமடைய நித்திய ஆசீர்வாதங்கள் என்ற மிகுந்த ஆசீர்வாதத்தை வர இருக்கின்ற மணவாளன் கரத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வாக்கு தத்துவங்களுக்குரிய அத்தனை நித்திய ஆசீர்வாதங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள சபைகள், சபை பூர்ணமடைய வேண்டும். அருமை இரட்சகருடைய உபதேசத்திலே நாம் பல இடங்களில் வாசித்திருக்கிறோம். நாம் மத்தேயு 5:48 வாசித்திருக்கிறோம். அங்கே சபை அல்லது சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் அடைய போகிற பூர்ணத்துவத்தை யாருக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு? பிதாவுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவங்களோட பரமபிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறவர்கள் நீங்களும் பூர்ண சர்க்குணராயிருங்கள். எபேஸ் 4:11 யாரை கம்பேர் பண்ணுகிறார் பூர்ண பரிசுத்தத்துக்கு? கிறிஸ்து இயேசுவின் நிறைவான அளவு, அதுக்குரிய பூர்ண பரிசுத்தம், பூர்ண பரிசுத்தம். 1 தெசலோனிக்கேயர் 5
23ஆம் வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். வாசிங்களேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுங்க. காரணம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. மண்ணினாலே ஆதாம் சரீரம் மண்ணினால உண்டாக்கப்பட்டது. அந்த மண்ணான சரீரம் தரையிலே கிடக்கிறது. அது உயிர் பெற தேவனுடைய ஆவி அவன் நாசியில் வைத்து ஊதப்பட்ட பொழுது தேவனுடைய ஆவி அந்த மண்ணான சரீரத்தை உயிர்ப்பித்தது. இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சரீரத்தில் அவன் தேவனுடைய மகிமையை, காரணம் அந்த ஆவி தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவியினால் பிறந்த அருமை இரட்சகர் அவர் பரிசுத்தமுள்ளவராய் தேவகுமாரனாக எண்ணப்பட்டார். அப்படியே ஆதியா 1:27 வசனத்தின்படி அவருடைய ஆவியினால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய சாயல் அணிந்து கொண்டது நிமித்தமாய் அவனுக்குள் இருந்த ஆவி அவன் என்றைக்கு ஜீவிக்கிற ஒரு ஆத்மாவாக்கி அவன் ஆத்மாவாக்கப்பட்டான். அந்த ஜீவ ஆத்மாதான் அவன் என்றைக்கும் அவனை வாழச் செய்கிறது. அப்போஸ்தலன் பவுலானாலும் பேதுருவானாலும் சரி, விசுவாசத்தின் பலனை அடைந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஆத்மா வாழ்ந்திருக்க வாழ்த்தப்படுகிறது. அப்போஸ்தலன் யோவான் வாழ்த்துகிறார், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்திருக்க நான் உன்னை வாழ்த்துகிறேன். பேதுரு சொல்லுகிறார், சுவாசத்தின் மலராகி ஆத்தும ரட்சிப்பை அடைந்தீர்களே. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே 103 சங்கீதத்திலே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் உனக்கு செய்த சகல மறவாதே. ஆத்துமாதான் வாழப்போகிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை இரட்சகர் அன்று பிறந்ததானாலும் சரி, இனி வரப்போற ரகசிய வருகை ஆனாலும் சரி, தேவனுடைய மிகுந்த ஆசீர்வாதங்கள் என்ற நித்திய ஆசீர்வாதங்களை அடைய செய்ய எவர்களுக்கு அந்த கிருபையை அளித்திருக்கிறாரோ அவர்களை சேர்த்துக் கொள்ளவே வரப்போகிறார். அப்படி என்றால் அவரால் நாம் சேர்த்துக் கொள்ளப்பட நாம் அடைய வேண்டிய ஆவிக்குரிய உன்னத திவ்ய நிலைகளை குறித்த ஸ்டாண்டர்டா அதனுடைய ஆவிக்குரிய நிலையிலே ஆங்காங்கே பரிசுத்த ஆவியினர் தமது அப்போஸ்தலர் கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஒன்றே பிதாவினுடைய பூர்ணத்துவம், அடுத்தது கிறிஸ்து இயேசுவினுடைய பூர்ணத்துவம், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய பூர்ணத்துவம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயல், எந்த சாயல்? ஆவிக்குரிய சாயல். ஆக ஆவிக்குரிய சாயல், குமாரனுடைய பூர்ண பரிசுத்தத்தின் சாயல், பிதாவுடைய பூர்ண பரிசுத்தத்தின் சாயல், இந்த மூன்று ஒன்றரை கலந்து கொண்ட நிலையதான் அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம். அவனுடைய சரீரம் மகிமையின் சரீரமாக இருந்தது, ஆதாம் சரீரம். அவனுடைய ஆவி தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட ஆவிக்குரிய சரீரமாக இருந்தது. அது நிமித்தமாய் அவன் ஆன்மா என்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாத்மாவானது. அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாயிருக்கும் ஜாக்கிரதையாயிருங்கள்.